அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். அண்ணன் சீமான் அவர்கள் இவ்வளவு தரந்தாழ்ந்து போயிட்டாரா? இவ்வளவு மலிவான அரசியல் செய்கிறாரா? என்னங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க சீமான் அப்படின்னு சொல்லிட்டு அண்மையில் இணையதளங்களில் பரவிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் சங்கம் ஒன்று அண்ணன் சீமான் அவர்கள் மேலே கடுமையான லெட்டர் பேட் அறிக்கை கொடுத்துருக்கு. சைடில் போட்டு விட்றேன், பார்த்துக்கிடுங்க. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் மேலே கோபத்தில் இருக்காங்களாம். பொது வெளியில் ஒரு பெண் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அநாகரிகமான வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படின்றது தான் அவனோட குற்றச்சாட்டு. அநாகரிகமான வார்த்தைகளில் பேசிட்டாரு, பத்திரிகையாளரை மதிக்க தெரியல, இதுவா அப்படின்னு தேடும் பொழுது ஒரு உண்மை புலப்பட்டுச்சு. அந்த உண்மையை உங்களுக்கு போட்டு விட்றேன் பாருங்க. அண்ணன் மகன் தெரிவிச்ச கருத்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் பிரபாகரனோட இருந்த புகைப்படம் ஒரு பிக்காலி போய் அவனை போய் பிரபாகரோட அண்ணன் மகன் தெரிவிச்ச கருத்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் பிரபாகரனோட இருந்த புகைப்படம் ஒரு அவனை போய் அண்ணன் பேசின வீடியோ என்ன, எடிட் பண்ணி வந்த வீடியோ என்ன அப்படின்ற ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சு. இப்போ பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில் இருந்த அறிக்கை கொடுத்த இந்த கபோதிகள் அண்ணன் சீமான் அவர்களிடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், தவறாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம், தவறாக அதை பரப்பிட்டோம், எங்களை மன்னித்து விடுங்கள் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா போட மாட்டாங்க. பத்திரிகையாளர் 4ஆம் தூணுக்கு அப்புறம் வர்றேன். இதுக்கு இந்த மேட்ரு, இந்த பிரச்சனைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழீழ தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மகன், அந்த உறவினரில் இருக்கிற உறவினர் மகனை திட்டிவிட்டாரு, அவர் இப்படிலாம் கேவலமாக திட்டிவிட்டாரு அப்படின்றது போல பரப்பியிருக்காங்க. அந்த கேள்வியை கேட்ட பெண்ணை பார்த்து திட்டிவிட்டாரு அப்படின்றது தான் இவங்க வைக்கிற விமர்சனம், பரப்பன விமர்சனம். இது அதிகமாக பரப்பினது யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக மற்றும் விசிக, ரெண்டு பேர் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா போர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்திலே, அவ்வளோ பிரச்சனை இருக்கிற காலகட்டத்தில் நான் திமுக தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னவர் விசிக. அது மட்டும் இல்லாமல் இந்த போர் பிரச்சனை முடிஞ்சு தமிழ்நாட்டில் திமுக எதிர்க்கான காங்கிரஸுக்கு எதிர்ப்பான இருக்கும் பொழுது கூட என்னை எல்லோரும் சேர்ந்து அதிமுகவில் இணைந்திடுங்கன்னு சொல்கிற போது கூட நான் திமுக வசம் தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர் தான் விசிகவுடைய தலைவர். அப்போ அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா திமுகவோட கடைசி இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, கடுமையான விமர்சனத்தை இணையதளங்களில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க, பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உட்காந்துக்கிட்டு. இப்போ இந்த கூட்டத்தை ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை குறித்து எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லாத தலைவர் அவருடைய உறவினர் அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து கருத்து சொல்ல வர்றார். எந்த டைமில் வர்றாரு, எந்த கருத்தை சொல்கிறாரு, எந்த மாதிரியான கருத்தை சொல்கிறாருன்னு பார்க்குற பொழுது, நாம் தமிழர் கட்சி சமீபத்தில் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, பெரியார் வெர்சஸ் தலைவர் பிரபாகரன் அப்படின்ற விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. தலைவர் பிரபாகரன் வழிநடத்திய பெண்ணியம் எப்படி, பெரியார் சொல்கிற பெண்ணியம் எப்படின்ற விஷயத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு, பெரியார் இப்படி தலைவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க விரும்புகிறாங்க. இந்த இடத்துல வாண்டடாக வண்டிகளை விழுந்துக்கிட்டு, இல்லை எங்கள் பெரியப்பா அப்படிலாம் சொல்லலை அப்படின்றது போல் குறுக்க விழுகிறாப்புல. குறுக்க விழுகிறவர் இதுவரைக்கும் இலங்கை அரசியலில் நடக்கிற எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எந்த கருத்தும் சொல்லலை, தமிழகத்தில் நடக்கிற அரசியல் சூழ்நிலை குறித்து எந்த ஒரு கருத்தும் சொல்லலை, இவ்வளோ வருஷத்தில் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டை உறுதியாக எடுத்து சொல்லலை. இன்னும் சொல்லப்போனால் அவர் இலங்கையில் இல்லை, அவர் வெளிநாடுகளில் சேஃபாக செட்டில் ஆகிடுறது. போர் நடந்த காலகட்டத்தில் என்னமோ பக்கத்தில் இவங்க இருந்த மாதிரியே சொல்கிறது. அவருடைய உறவினர் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மரியாதை, அவ்வளோதான். அதை விடுத்துட்டு அடுத்த ஸ்டேஜ் போய் திமுகவினுடைய ஒரு மீடியா அப்போலாம் செயல்படுறது. இங்கே கரெக்டாக அந்த கோர்வையை புரிஞ்சுக்கிடுங்க. இவர் பேட்டி பெரியார் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசிட்டாருன்றதுக்காக தந்தை பெரியார் திராவிட கழக அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ணுது. இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற கேப்பிலே ஒரு லேடியோட அண்ணன் சீமான் அவர்களை தொலைப்படுத்தி ஏற்கனவே பேசிகிட்டு இருப்பாங்க, அதை இடத்துக்கு தூண்டி விட்றாங்க. அதே டைமில் அடுத்தாப்புல என்ன நடக்குது, புதிய தலைமுறை அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஊடகத்தில் தலைவருடைய உறவினர் அப்படின்ற பேரில் பேட்டி வருது. இந்த பேட்டியில் இருக்கிற விஷயத்தை எடுத்து திருப்பி அதே மீடியா அங்கே போய் கேள்வி கேட்குது. கேள்வி கேட்கும்பொழுது அவன் ஒரு பிக்காலி போய் அவனை பற்றி என்ன கேட்டுட்டு இருக்கா அப்படின்ற வார்த்தை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல, அதை உடனே அதை பீப் சவுண்டெல்லாம் போட்டு டக்குன்னு எடிட் பண்ணி உடனடியாக புதிய தலைமுறை தந்தி தொலைக்காட்சி மற்றும் சன் நியூஸ், அதாவது இந்த குழுமங்களில் பரவுது. பரவி முடிச்ச அடுத்த நிமிடங்களில் கோவை பகுதியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து லெட்டர் பேடு வருது. எல்லாம் பாருங்க, கனெக்டிங் த டாட்ஸ்.
ஸோ எவ்வளவு கோர்வையாக எவ்வளவு ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க இந்த டீம். நான் சொன்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணி பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு. திருமுருகன் காந்தி போராடுற விஷயம் பரன்றாரு, சுபவீரபாண்டியன் கருத்து சொல்றாப்புல. சுபவீரபாண்டியன் பேசும்பொழுது அவரே லூலு குழுமத்தின் தலைவரோட பிரச்சனையை பேசும்பொழுது லூலு குழுப்பை பற்றி பேசுறதுக்கு பதிலாக டக்குன்னு வேற ஒரு நடிகை பேரை குறுக்கு சொல்றாப்புல. அதையும் அவர் சொல்லணும். அது சொல்லிட்டு வாய்க்குள்ளது பேசுன மாதிரி பேசிட்டு டக்குன்னு அதுக்கு மேட்டருக்கு வர பாதிக்கப்பட்ட பெண் பேசணும் அப்படிங்கிறார். அவர்கிட்ட கேட்ட கேள்வி லூலு குழுப்பை பற்றி, டக்குன்னு அங்கே பேசுறாப்புல. அப்போ எப்பவும் அவருக்கு அந்த மைண்டு அங்கே தூண்டி விடுறதுக்கு அவர் இங்கிட்ட திருமுருகன் காந்தி இந்த பிரச்சனை உடனே தலைவரோட இந்த புகைப்படம் அப்படின்ற விஷயத்தை தூண்டி விட்டுட்டு டக்குன்னு நேராக எங்கே போயிடுறாங்க, வெளிநாடுகள் இருக்கிற தேடி பிடிச்சி ஒரு இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க. இது வரைக்கும் அரசியல் கருத்துக்கள் எந்த கருத்துக்களும் சொல்லாதவர் தமிழ்நாட்டில் தலைவர் பிரபாகரன் அப்படின்னு சொல்றதுக்கான ஆட்களே இல்லாத இருந்த பொழுது அவருடைய புகைப்படத்தை வைக்கிறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வைகோருடைய கட்சிகளும் அரசியல் பேசினாலும் அந்த புகைப்படத்தை வச்சுட்டாவே பிரச்சனை அப்படின்ற காலகட்டத்தில் மீடியாவில் அவருடைய முகத்தை காட்ட மாட்டேன் இருந்த காலகட்டத்தில் காட்டுனா அது வந்து வயலேஷன்ஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த வரைக்கும் அப்படி தான் பயப்படுறாங்க அந்த கட்சியும் கூட. அப்படி இருந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய முகத்தை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு. இதுக்காகவே முதல்ல அவருடைய உறவினர் வந்து செய்யணும், நன்றி கடன் பட்டிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாப்புல, திமுகவோட இன்னொரு வேலையை செய்யுங்க, நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்ட்டு. திமுகவோட இருக்கிறதுக்குன்னா நீங்கள் எதுக்கு அதெல்லாம் பேசணும், அவருக்கு தனியாக கட்சி தொடங்கணும். அப்போ அவன் ஒரு பிக்காளி போய் அவனை பற்றி பேசாதீங்க விடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை மீடியாக்கள் போடாமல் எதிர்த்து போடுறாங்க பாருங்க. எப்படி தமிழகத்தினுடைய 4ஆம் தூண் நம்ம நம்பிக்கணும். நக்கீரன் கோவாலு ஆர்டிகிள் அட்டப்படத்தில் போடுறாப்புல அரட்டை அவசரோட நான் நிற்கிற மாதிரிக்கா. நக்கீரை அதே கோவாலு திமுக மேடையில் நான் திமுக கரவெட்டி கட்டாத திமுகவோட ஆளுன்னு சொல்கிறாரு. புதிய தலைமுறையில் செய்தி வருது, எப்படி அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்து அதே புதிய தலைமுறை இங்கே வந்து கேள்வி வைக்குது, அண்ணனை டென்ஷன் படுத்தி முடித்த உடனே கோவையில் இருக்கிற பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்து லெட்டர் பேட் வருது. எவ்வளவு ஆர்கனைஸ்டு பாருங்க, எவ்வளவு ஆர்கனைஸ்டாக பொலிட்டிக்கல் கிரைம் பண்ணுறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு எவ்வளவு பக்காவாக பிளான் பண்ணி அடிக்கிறாங்க பாருங்க. இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு நாம் ஊடகமாக இருக்கணும். இங்கே இருக்கிற ஊடகங்களெல்லாம் நம்ம காட்டும், அசிங்கப்படுத்துறது காட்டும். நமக்கு நாம் ஊடகமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. தமிழர்களுடைய அரசியலை நாம் கட்டமைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நமக்கு நாமே ஊடகமாக இருக்கணும். நம்ம நாட்டில் நமக்கு நாமே ஊடகமாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பித்தா கூட ஒரு 10 கூட பார்க்க வர மாட்டீங்க, அது வேறு விஷயம். லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டிருக்கேன். விரும்பினா நமக்கான ஊடகத்தை நாம் கட்டமைக்கிறதுக்கான வேலையை செஞ்சதுக்காவது அதை போய் பாருங்கள். ஏதாவது ஒரு செய்திகளை அதில் போட்டு விட்றோம், பார்த்துருங்க. உங்களுடைய செய்திகளோட அனுப்பலாம், அதில் போட்டு விட்றோம். இப்படி ஊடக பலம் அப்படின்ற விஷயத்தில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். ஊடகங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆர்கனைஸ்டாக பொலிட்டிக்கல் அஜெண்டாவுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அஜெண்டா பேஸ்டு டார்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இவங்கள்ட்ட போய் நம்ம நீதி நேர்மை 4ஆம் தூணு மயிர்னு எதிர்பார்த்துக்கிறது என்ன கிடைக்கும்? அங்கே இருக்கிறவர் சொல்லிட்டாராமா, அவர் சொன்னதெல்லாம் சரியா? சரி, சொன்னதெல்லாம் சரின்னா இத்தனை ஆண்டுகள்லாம் அங்கே ஈழத்தமிழர்கள் நடந்த அநீதியை பற்றி ஒரு எதுவும் பேசலையே. அங்கே இருக்கிற அரசியல் சூழல்களை தலையீடு பண்ணலையே. ராஜபக்சே நாட்டை விட்டு ஓடினதுக்கு பிறகு கூட இவர் சொந்த நாட்டுக்கு வரலையே. டேக் ஓவர் பண்ணிக்கிற அந்த நாட்டில் கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்தி எங்கள் சித்தப்பா பெரியப்பா விட்டுட்டு போன அந்த அரசியலை, எங்கள் மக்கள் மண்ணுக்காக இழந்த அரசியலை நான் சரிப்படுத்துகிறேன், இனிமேல் அந்த பிரச்சனையை சரிப்படுத்துவோம். அதிபராக இருந்தால் நாட்டை விட்டு ஓடிட்டார், பிரச்சனை வந்து ஓடிட்டார், இன்னும் வரல. நாம் இனி அரசியல் சூழலில் கலந்துட்டு அரசியல் படுத்தி மக்களை அந்த அதிகாரத்தை கைப்பற்றுங்கிற சூழ்நிலை கூட வரலையே. அவர் சேஃபாக வெளிநாட்டில் இருந்துக்கிடுவார், வெளிநாட்டில் இருந்துக்கிட்டு அரசியல் பேசுவாப்புல. அது சரின்னு ஒரு கூட்டம் நம்ப வைக்கிறாங்க. சரி, ஈழத்தமிழர்கள் மத்தியில் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவை குறைச்சிட்டா தமிழகத்தினுடைய அரசியல் நிலை மாறி நினைக்கிறாங்களா? ஏங்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலை ஈழத்தமிழர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டால் மட்டுமே இயங்கலை. தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அதுவும் ஒரு பிரச்சனை, அது பிரதானமான பிரச்சனை, அவ்வளவுதான். அந்த பிரச்சனையும் தமிழர் அரசியல் கையில் எடுக்க வேண்டியிருக்குது. தமிழர் கையில் எடுக்க வேண்டிய அரசியல் பல இருக்குது. அந்த பல பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை ஒன்று. அந்த ஒரு பிரச்சனை மட்டும் சுட்டி காட்டி கட்சி அழிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அது வாய்ப்பே இல்லை. அப்படின்றதான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒருத்தனா நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, ஒரு விஷயத்தை எப்படி வேணாலும் மீடியா காட்ட முடியும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி உணர்ந்துக்க வேண்டிய தருணம் இது. ஒரு செய்தியை இடையில பீப் பீப் 2 வார்த்தையை மியூசிக்கை போட்டு விட்டுட்டா என்னத்தை வேணாலும் மாற்றிட முடியும். என்னதானே மாற்றிட முடியும்? செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துட்டப்போ சிம்பு பாட்டை ரிலீஸ் பண்ணி பிரச்சனை பண்ணுற கூட்டம் தான் அதிமுக. அதே போல் கரெக்டாக இடைத்தேர்தல் வந்து சீமானண்ட மேலே அதிக விமர்சனங்கள் அள்ளி குப்பையை தெரிச்சு காட்சி ஆகாது அப்படி இப்படி அப்படின்றது போடுறது. அதுவும் ஒரு பக்கம் அரசியல் பண்ணோம், இதுவும் ஒரு பக்கம் அரசியல் பண்ணோம். சோசியல் மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். அப்படியே வைப்லேயே வச்சுருக்காங்க மக்களை. சரி, என்ன இருந்தாலும் இந்த ஃபேக் வீடியோ தாங்க நம்புவேன் அப்படின்ற
அப்பாவி மக்களுக்கு ஒரிஜினல் வீடியோ எது ஃபேக் வீடியோ எதுன்றதை புரிய வைங்க. மீடியான்றது 4ஆம் தூண் கிடையாது, துட்டுக்கு வேலை செய்கிற கூட்டங்க அது. அதை பற்றி தனியாக ஒரு பதிவே போடுறேன். அடுத்த பதில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.